ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கத்திரிக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இதை நாம் எப்படி துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அலம்பிட்டு காம்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சுட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் இதை அடுப்பில் சுட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு இந்த ஓரளவுக்கு ரொம்பவும் தீய இல்லாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே பிரட்டி விட்டு சுடணும். இந்த மாதிரி சுட்டுண்டே வரும்போது என்ன ஆகும்னா நல்லா மேலே உள்ள ஸ்கின்னு கருத்துண்டு அப்படியே இதை ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். அந்த நேரத்தில் இதை நாம் எடுத்துடணும். இந்த பாருங்க, எல்லா பக்கமும் உருட்டி விட்டு நல்லா இதை சுட்டாச்சு. இந்த பாருங்க, ஸ்கின்னே பீல் ஆகி வந்துடுத்து பாருங்க. இதை தெரியறது பற்றியெல்லாம் இந்த மாதிரி இன்னொரு கத்திரிக்காயையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சுட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, இப்போ கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நல்லா சுட்டு எடுத்துட்டாச்சு. அப்படியே நம்ம இந்த மேலே கருத்து இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிட்டுருக்கு. கட்டிப்பை வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது வறுத்து எடுத்துட்டுலாம். அப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்து எடுத்துட்டு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டுங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது சவந்தோடனே இதையும் எடுத்துட வேண்டியதுதான். இந்த பாருங்க, கத்திரிக்காவை மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாருங்க, நல்லா வெந்து வந்துடுத்து. இப்படி அமுக்கி பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க, நல்லா வெந்து வந்துடுத்து. இப்போ இந்த 2 கத்திரிக்காவை சுட்டு பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு திட்டமாக மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பும் போட்டு இதில் 3த்தையும் போட்டு நல்லா வறுத்துனுட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்மளுடைய டேஸ்டியான கத்திரிக்காய் துவையல் ரெடியாக எடுத்து இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இல்லைன்னா சுடுற சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுண்டு நெய்யை விட்டுண்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இதை பார்த்த உடனே நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.